வழி நடத்தும் வல்ல தேவனின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவேத வசனம் ஏசாயா 11:15. ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். அன்புக்குரியவர்களே, எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய சுவாச காற்றின் வலிமையினால் ஆற்றலால் தண்ணீரை பிரித்து தரையை உலர்தரையாக்கி கட்டாந்தரையில் கால் நனையாமல் ஒவ்வொரு மக்களை அழகாய் கடந்து போக பண்ணின தெய்வம் இன்று இக்காலை வேளையிலே நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளில் தூக்கி சுமப்பது போல நம்மை ஆண்டவர் அவர் தோளில் தூக்கி சுமப்பார். அன்று இஸ்ரவேல் மக்களின் செருப்புகள் பழையதாய் போகவில்லை, வஸ்திரங்கள் பழையதாய் போகவும் இல்லை. காரணம், அவர்கள் நடக்கவில்லை, கர்த்தர் அவர்களை தூக்கி சுமந்தார். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கால்கள் நனையாமல், அடிபிழறாமல், சறுக்காமல் நம்மை அவருடைய தோள்களின் மேலே தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். எல்லா கஷ்ட நஷ்டங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக, உபத்திரங்களின் வழியாக, அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக அந்த பாதையில் நம்முடைய கால்கள் நனையாமல் கடந்து போகும்படி அனுக்கிரகம் பாராட்டுவார். எல்லாவற்றை கடந்து போக, எல்லாவற்றை சந்திக்க, அவைகளிலிருந்து மகிமையான காரியங்களை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். நாம் அனைவரும் கர்த்தருடைய தோள்கள் மேலே பயணிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். நாம் தாட்சி அடையோம். ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், இறுதி வரை நம்மை நடத்துவார். ஆமென்.